உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் அன்புக்குரிய அன்னார் விஜயன் ஐயா அவர்களை அன்போடு சொற்பொழிவாற்ற வருமாறு உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 9வது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீர சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 9வது கருத்தரங்கத்துக்கு நம்ம இளமலையிலேருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா சபரிராஜன் ஐயா வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம இளமலையிலேருந்து நம்ம கணேசனா வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா கோயம்புத்தூர்லேருந்து மகாலிங்கம் ஐயா வந்திருக்கிறாரு. குப்பனூர்லேருந்து கடவுள் வந்திருக்கிறாருங்க. நம்ம சின்ன சேலத்துலேருந்து நம்ம தங்கராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. ஓமலூர்லேருந்து பாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறாங்க. மற்றும் ஏனைய சொந்தக்காரர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய பேர் ஏதோ விட்டுருந்தா கூட அதை மடிக்கலாம். அப்போ இவ்வளோ சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 9வது கருத்தரங்கத்துக்கு நம்ம எப்போவுமே ஒரு சுகர்நாடிங்கிற ஒரு முறை வச்சுருக்கிறோம். அந்த முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்க்கறது, சோதிட கருத்தரங்கத்துலேயும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கருத்தரங்கம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தினுடைய கர்ம பலனை முழுமையாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சுகர்நாடியில் தான் இருக்கும். இந்த சுகர்நாடியில் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சுகர்நாடி வச்சு பார்ப்போம். அப்படி பார்த்த ஜாதகத்தை எடுத்து இந்தமாரி ஒரு நோட்டில் எழுதி அதை கொண்டாந்து போர்டில் போட்டு தான் இந்த சுகர்நாடி முறையை நம்ம வந்து இந்த உலகத்து மக்களுக்கு அத்தனையும் நம்ம ரகசியங்களை நிறைய சொல்லி தருவோம். இப்போ நம்ம சகோதரர் சொன்னார், நம்ம திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறார் இல்லையா, ரவிச்சந்திரன் சொன்னார், எந்த புக்குலையும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஜோதிட கருத்தரையிலும் கேட்காத கருத்தை ஐயா நாமக்கல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதுமாரி நூற்றுக்கணக்கான விதிமுறைகள் இருக்குங்க. அதுமாரி நிறைய இருக்குது. அந்த முறையை வச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஜாதகத்தை கொண்டாந்து போடுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு போர்டில் காமிச்சிருக்கிறோம், இல்லைன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கலாம். 1/10/1977 இது ஒரு ஆண் ஜாதகம். 1/10/1977 7:20 AM திருவண்ணாமலையில் பிறந்திருக்கிறார். அவர் நம்ம சாஃப்ட்வேரில் போடும்போது திருவண்ணாமலைக்கு கேட்கும் பிளேஸ் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு போட்டுதுங்க. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 47 முடிஞ்சு 48 வயசு நடக்கும். அவர் வந்து துலா லக்னம். லக்னத்துக்கு 6ல் கேது, 7ல் சந்திரன், 9ல் செவ்வாய் குரு, 11ல் சனி சுக்கிரன், 12ல் சூரியன் புதன் ராகு. இப்போ இவர் ஜாதகம் கூட கொடுத்துட்டாரு. நம்ம இந்த சப்பட்டெல்லாம் போட்டு வயசு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நம்ம சொன்னோம், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்களுக்கு தொழிலுங்கிறது எது கிடையாதுன்னு. ஏங்க, ஒருத்தர் பிறந்தா ஏதோ ஒரு தொழில் செய்வார்ல. ஐஸ் விற்கிறீங்களா ஐஸுக்காரங்கிறோம், பால் விற்கிறீங்களா பால்காரங்கிறோம், மல்லிகை கடை வச்சுக்கிற மல்லிகை கடைக்காரங்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்களா தொழிலை சார்ந்து தான் சொல்கிறோம். இவருக்கு எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. இன்ன வரைக்கும் எந்த தொழிலும் செய்யணும்ட்டார் அவருமே. நான் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன், அவருடைய ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இது வரைக்கும் எந்த தொழிலுமே நான் செய்யலைங்க விட்டார். எந்த தொழிலும் நான் செய்ய தெரியாது, செஞ்சது இல்லை அப்படின்ட்டார். அப்ப ஒரு ஜாதகன் பிறந்தாருன்னா ஏதாவது ஒரு தொழில்னு செய்வாங்க இல்லைங்களா? ஏன் இவருக்கு இந்த தொழில் இல்லாத போயிடுச்சு? இந்த தொழில் வந்து இவருக்கு இல்லாத போயிடுச்சு. நான் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ ஒரு நம்பர் தரேன், கூப்பிட்டு கேளுங்க. சேலம் இரும்பாறையில் போனீங்களா, ஜாதகம் பார்த்தீங்களா, ஜோதிட விஜயம் இப்படி சொன்னா ஆமான்னு தான் சொல்லுவார். இது வரைக்கும் எந்த தொழிலும் செஞ்சதில்லை, சம்பாதிச்சதும் இல்லை. அப்ப நாம தொழிலை பத்தி ஆய்வு பண்ணணும்.
ஒன்று லக்னத்தை பற்றி ஆய்வு பண்ணணும், 12 பாவத்தை பற்றி ஆய்வு பண்ணணும், தொழிலை பற்றி ஆய்வு பண்ணணும். இந்த மாரி ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து சமாச்சாரமும் வந்துடும், அனைத்து வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகனுக்கு ஏன் தொழில் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு எடுக்கணும். எங்க சுகர் நாடியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்து அந்த உச்சாதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்ற தொழில் அதிபர். எங்களுடைய சுகர் நாடியில் ஒரு லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தை எடுத்துக்குவான். அந்த கிரகம் ஒரு உச்சாதிபதி கால லக்னமா. இப்ப இந்த ஜாதகனுக்கு எடுத்துங்களேன், துலா லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? குரு. அந்த குரு பகவான் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல 12 வீட்டுல எங்கனாலும் கேட்டுங்க, அந்த 12 வீட்டுல எங்க இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்துல உச்சம் பெற்று இருக்க வேண்டும். அவர் ஒரு தொழில் அதிபர். இந்த உலகத்துல துலா லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரத்துல திரிகோணத்துல உச்சம் பெற்ற அவங்க ஒரு தொழில் அதிபர். அவங்க ஒரு 5000-10,000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, கோடீஸ்வரனா இருப்பாங்க, தொழில் அதிபர். அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். அடுத்தது, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர் ஒரு தொழில், ஏதோ ஒரு தொழில் செய்வார், ஏதோ ஒரு தொழில் செய்வார். இந்த 2 கிரகத்துக்கும் வச்சுதான் நீங்க தொழிலை நிர்ணயிக்க முடியும். நாங்களாம் 10வது படிக்கும் போதே என்ன தொழிலுக்காக படிப்பாங்கிறது +1 +2 போறோம் இல்லையில, அப்ப குறிப்பு எடுக்கிறாங்கல்ல, அப்பயே சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி குறிப்பு எடுத்தா தான் அவங்க படிப்பாங்கன்னு சொல்லிவிடுவோம். அப்பதான் 10, 11, 12 தான் அவனை டிசைட் பண்ணுது. மருத்துவரா போலாமா, இன்ஜினியரா போலாமா, வைக்கலா போலாமா, ஆர்சி குறிப்பு எடுக்கலாமா, இல்ல விவசாயத்துக்கு எடுக்கலாம், அவன் அங்க டிக்ளேர் பண்ணிடுறான். அப்ப 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குவோம். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் எடுத்துக்கணும், 10ஆம் பாவத்துல ஆட்சி பெற கிரகத்தை எடுத்துக்கணும். இந்த 2 கிரகமும் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேச அஸ்தகமாயிட்டா அவன் எந்த தொழிலும் செய்ய மாட்டான், ஒரு கூடு முட்டை, எந்த தொழில் இல்லை, அது அமைய. அப்ப அது என்னது, அது இல்லை. சரி, அப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு இவங்க இந்த ஜாதகத்துல? குரு. குரு எங்க இருக்கிறாரு? 9ல இருக்கிறார். அந்த 9ல குரு யாரோட காலில் இருக்கிறாரு? ராகு காலில் இருக்கிறார். ராகு எங்க இருக்கிறாரு? ராகு பாண்டுக்கு போச்சு. 90% தொழில் போச்சுங்களா? சரி, அட தொழில் அதிபரா வேண்டாம், தொழில ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய கடைக்கார வேண்டாம், ஒரு கூலிக்காச்சு வேலைக்கு போலாமா? 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாரு? சந்திரன். அவரு எங்க இருக்கிறாரு? 7ல இருக்கிறார். யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு? சூரியன். சூரியன் 12க்கு போயிடுச்சு. எந்த தொழிலாம் செய்வாருங்களா? ஒன்னுல எடுத்தோன்னு தான் சொன்னாங்க, எந்த தொழிலும் இந்த ஜாதகனுக்கு இது வரைக்கும் செஞ்சதில்லை, 10 ரூபா சம்பாதிச்சல. ஆமா, ஜாமீன் விட்டார். அப்ப நமக்கு பாருங்க, 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது தொழில் அதிபராக கொடுக்கும், தொழில் வியாபாரியா கொடுக்கும், தொழில நல்லபடியாக கொண்டு போய் கொடுக்கும். அதனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடியது வச்சு பார்த்துக்கணும். இப்ப 2 கெட்டு போச்சு, இவர் எப்படி தொழில் செய்வார்? எந்த தொழிலுமே இல்லையா, இதுவரைக்கும் எந்த தொழிலும் செஞ்சதில்லை. அந்த 10ல எந்த கிரகமும் இல்லை இல்லைங்க. 10ல எந்த கிரகமாச்சும் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகம் என்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கும் இல்லை. சரிங்க, அதெல்லாம் போயிட்டு போகுது. லக்னாதிபதியாச்சும் பலமாக்குறாரா? இப்ப லக்னாதிபதி யாருங்க? சுக்கிரன். தன்னுடைய சுயக்க நட்சத்திரத்தில் நிற்கிறார், ஆனா அது அமிஷத்தில் நீசமா போயிட்டார். அப்ப அமிஷத்துல பலன் வந்து போயிட்டார். சரி, லக்ன புள்ளியாச்சும் பலமா இருக்குதா? லக்ன புள்ளி யாரோட காலில் இருக்குது? செவ்வாய் காலில் இருக்குது. சித்திரை 3ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த சித்திரைக்கு அதிபதி யாரு? செவ்வாய். யாரோட காலில் இருக்கிறாரு? குருவோட காலில் இருக்கிறார். அந்த குரு ராகு கால், அதுவும் போச்சு. லக்னம் போச்சு, லக்ன புள்ளி போச்சு, லக்னாதிபதி போச்சு, ராசி போச்சு. அப்ப இந்த ஜாதகத்தை கூழு மட்டும் சொல்லாம சொல்லக்கூடாதான்? அவரே ஒத்துக்கிறார், நான் ஒரு கூழு மட்டும் அவரே ஒத்துக்கிறார். ஏன்னா பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எந்த தொழிலும் போகல, எந்த வேலையும் செய்யல, சம்பாதிக்கும்ல, தாராளமா எனக்கு கூழு மட்டும் சொல்லுங்க
அப்படின்னு அவரே சொல்றாரு, ஒத்துக்கிறார். அப்ப இந்த ஜாதகன் ஒரு ஜீவனம் பண்ணி எப்படி பிழைக்கிறது? ஏதோ ஒரு ஜீவனம் பண்ணி பிழைக்கணும் இல்லையா? அப்ப ஒரு ஜீவனம் பண்ணணும்னா இந்த ஜாதகத்துல 12 பாவத்துல எந்த கிரகம் கெடாம இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் யாரோட காலில் இருக்கிறார்? கேது 6ல. கேதுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிக்குதுங்களா? இல்ல, கேது புதனோட காலில் இருக்குது, சனி கேது காலில் இருக்குது. 6 8 உட்காந்துச்சு. அப்ப அந்த சனியும் ஒரு தொழில் அதிபருக்கு தொழில்காரன் தான், அதுவும் போச்சுங்களா? ஆனா அந்த சனி சொந்த வீட்டை பாக்குதுங்களா? 5ஆம் பாவத்தை பார்க்கும். இந்த ஜாதகத்துல 5ஆம் பாவம் தான் பலம் பெறுது. இப்ப 5ஆம் பாவம் பலம் பெற்றாங்க. 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்துல பலம் பெறுதோ அவங்களுக்கெல்லாம் சொந்தம், பந்தம், ஜாதி, சனம், முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து, பூர்வீக சொத்து, மாமன், மச்சான், பங்காளி, இப்படியாக ஒரு ஆதரவு இருக்குமா. ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் பாவம் தான் நம்ம சாதி, சனம், சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, சித்தம், பெரிய மாமா, மச்சான், அத்தை, இப்படி சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம் தான். சொந்தம், பங்காளி, பைத்தாளி எல்லாம் சொந்தம் 5ஆம் பாவம் தான். அதே போல முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்கணும். இப்ப நான் சொன்னேன், சனி லக்னத்துக்கு 11ல இருந்து 5ஆம் பாவத்தை பாக்குதே, உனக்கு முன்னோர்கள் சம்பாதிச்சு சொத்து இருக்குதான்னு கேட்டேன். இருக்கும். அவர் இருக்குதுங்க. அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிளாட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப பேசுங்க சார், இப்ப பேசுங்க. அப்ப உங்களுக்கு 5ஆம் பாவம் தான் பூர்வீகம். நம்மளுடைய பூர்வீக சொத்து மட்டும் இல்ல சாமி, சொந்தமே அதுதான் 5ஆம் பாவம் தான். சொந்த பந்தம்னு சொல்றது, அதுவும் நம்ம குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்றது 5ஆம் பாவம் தான். குலதெய்வமா 5ஆம் பாவம் தான். நம்மளுடைய பங்காளிங்களும் 5ஆம் பாவம் தான். குழந்தை பாக்கியமா 5ஆம் பாவம் தான். எல்லாமே 5ஆம் பாவம் தான். நம்மளுடைய உயிர்காரத்துக்கு வந்துடும். முன்னோர்களுடைய சொத்து பத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறதும் 5ஆம் பாவம் தான். அப்ப இந்த துலா லக்கணத்துக்கு யோகமான கிரகமும் நல்ல கிரகமும் அந்த சனி தான். அந்த சனி லாபஸ்தானத்துல இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால முன்னோர்களுடைய சம்பாதிச்ச சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாருன்னு கேட்டது ஆமான்னு விட்டார். அவர் ஆயுள் காலம் புள்ள இதுமே நடக்கும். அவருடைய ஆயுள் காலம் புள்ள அவர் சொத்து இருக்கும். அப்ப அது ஒண்ணுதான் காப்பாத்துது ஒழிஞ்சு மீதி பாவத்தெல்லாம் பாருங்க, எல்லா பாவமே கெட்டிருக்கும். எல்லா பாவமே கெட்டிருக்கும். அப்ப நமக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஒரு ஆய்வு பண்ணணும்னா அந்த கர்மாவை தான் ஆய்வு பண்ணணும். 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டமி சனி வந்துருச்சு, 8ல குரு இருக்குது, 12ல குரு இருக்குது, கோச்சார கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஊர்க்கா மாரி. இப்ப சேலம் ஹோட்டல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 200 ரூபா சாப்பாடு, ஏசி. முதல்ல ஒரு 15 விதமான காய்கறிகள் மட்டுமே உடனே வைக்கிறான். அதெல்லாம் ஒரு சப்பாத்தி வைக்கிறான். அப்புறமேல சாப்பாடு கம்மியா குழம்பு, ரசம், மோர், தயிர் எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் ஊறுகாயும் வைக்கிறான். இந்த 15 விதமான காய்கறி தான் நான் அதிகமாக சாப்பிடுவேன். ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன், சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட்டு தயிர் மோர் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஊறுகாயை தொட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஊறுகாயை தொடாம கூட சாப்பிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம மாதாந்திர கருத்தரங்கத்துல நிறைய ஜோதிட நண்பர்கள் டீ அப்படிங்க, அது உங்க விருப்பம். அது போல ஊறுகாய் போலதான் கோச்சார கிரகங்களை பலன் சொல்ல முடியும். பிறந்த காலத்துடைய கர்மா பலன் தான் 99% வேலை செய்யும். இதுதான் எங்க சுகர்நாடி. நாங்க கோச்சாரத்தை எடுக்கிறதே இல்லை. என்னிட்ட ஜாதகம் பார்க்கும்போது வந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி கர்மா பலனை சொல்லிட்டே வருவேன். இப்ப 7.5 நடக்குதுங்களா அப்படிம்பாங்க. அப்ப அது 7.5 உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சாம்பேன். அப்ப 7.5 சனி அப்படின்னு சொன்னா எந்தெந்த ராசின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசி, மீன ராசி, மேச ராசிக்காரங்களாம் 7.5 சனி. அப்ப உங்க ஜாதகம் பாக்குற நிறைய பேர்த்துக்கு இந்த 3 ராசிக்காரங்க வந்தா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, 6 தப்பிச்சுக்குவாங்க, சோசிக்கார தப்பிச்சுக்குவாங்க. 7.5 முடிகிற வரைக்கும் உங்க கஷ்டம் தீரா போ. மீன ராசி, எங்க ஊர்ல ஒருத்தவங்க நாங்க மீன ராசி, கடக லக்கணம், 9 கோடிகளோடு சொல்லுவேன். இந்த 7.5 தான் 1,40,00,000 போட்டு
பங்களா கட்டிருக்கிறா. அப்படி இப்ப 80,000 ரூபாய் விற்கிது நகை. அவங்க வீட்டுக்காரமாவுக்கு 50 பவுன் எடுத்துக்கிறார். இப்ப இந்த 7.5 சனியில் கெடுத்து நீங்க கெடுக்காது. அவருடைய கொடுப்பனை கர்மாபலன், அவருடைய என்ன திசை புத்தி நடக்குது, அவருடைய 10ஆம் பாவம் என்னோட தொடர்பு இருக்குது, அதுதான் நடக்கும். இப்ப அது ஒண்ணு. அஷ்டம சனி யாருக்கு நடக்கும்னு கேட்டு எந்த ராசிக்கு? சிம்ம ராசியா இருக்கு. அப்ப உங்களுக்கு 3 இது ஒரு 4 வச்சுக்கலாம். கண்ட சனி எந்த ராசிக்கு? கன்னி ராசிக்கு. அதார்த்தம சனி எந்த ராசிக்கு? தனுசு ராசி. பஞ்சம சனி யாருக்கு? விருச்சிக ராசி. இப்படி கோச்சாரத்துல வச்சு நீங்க 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னு சொன்னா அவருடைய தொழில் பாவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 7.5 சனியில கண்ட சனியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுல இன்னொன்று சொல்றேங்க கேளுங்க. இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க, நீங்க அந்த முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க எல்லாமே, நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்செங்கோடு ஈரோடு பக்கம் நாங்க மேட்டைக்கு போனோம். நாங்க போய் பேசியிருக்கும் போது யாரோ ஒரு நண்பர் சோதரர் வராதுன்னு சொல்லி எல்லா மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாரு. நானும் மைக் வச்சுட்டு ஓடி அவங்களோட போய், ஏன்னா 10 பேர் கோமம் கட்டு போனோம், நாம கோமம் தான் கட்டு போனோம். நானும் ஓடி போய் அண்ணனுக்கு சேச்சான கை தட்டிட்டு என்னென்னமோ எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. என்ன நான் பேசணும் போதும் ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. பேசி முடிச்சுட்டு வச்சேன். அந்த பிரபலமான ஜோசிக்காரை கூட்டியாந்து மேடையில் விட்டு 1 மணி நேரம் பேசுனாங்க. காமெடியை தமாஷா கை தட்டுறாங்க, எல்லாருமே நல்லா கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, சேங்கிறாங்க. 1 மணி நேரம் பேசினாரு. ஒரு ஜோதிட கருத்து ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இதுதான் ஜோசியம் தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. ஒரு நல்ல கருத்து, ஒரு ஜோதிட கருத்து ஒன்றும் அல்ல. யூடியூப்ல சொல்றேன், பேரையும் சொல்றேன். போய் அவர் 1 மணி நேரம் பேசினாரு. ஏதாச்சும் ஒரு விதி சொல்லிக்கிறான்னு பாருங்க, எதுவுமே சொல்லியே. இப்ப இவங்களுக்கெல்லாம் தான் இந்த கோச்சாரத்துல 7.5 சனி அஷ்டம சனி, 2 குரு வந்தால் என்ன பலன், 5ல குரு வந்தா என்ன பலன், 7ல் குரு வந்தா என்ன பலன், இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆழமா டீப்பா நீங்க போய் ஒருத்தருடைய 12 பாவத்தினுடைய கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறது இறங்கி சுகர்நாடி மட்டும்தான் பேசுது. தென்னிந்திய ஜோதிட சங்கம் ஆராய்ச்சியாளர் சங்கம் 3வது கருத்தரங்க எங்க ஐயா சபரிராஜன் ஐயா வந்திருந்தாரு. எங்க ஐயா இவரையும் கூப்பிட்டாங்க. எங்க கணேசன் இவர் வரமாட்டேன்னு விட்டாரு. என்னன்னு தெரியல, அது ஏதோ சுச்சுவேஷனாக நான் அங்க போய் பேசணுங்க. அதுல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். அவரு 6ஆம் பாவத்தை பத்தி பேசினார். நாம ஒரு ஜாதகத்துல எங்க சுகர் நாடியில 12 பாவமும் பலம் பெற வேண்டும். ஆனா ஒரு பாவம் மட்டும் பலம் பெறக்கூடாது. அது எந்த பாவம்னா 6ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல என்னல இருந்து உங்கள்ல இருந்து யாருக்காக 6ஆம் பாவம் பலம் பெறக்கூடாதுங்கிறது தான் ஜோதிட விதி. 6ஆம் பாவம் பலம் பெற்று லக்ன பாவம் பலம் கெட்டு இருந்தா நோய் இருக்கும், கடன் இருக்கும், எதிர்கால தொல்லை இருக்கும், மந்திர தந்திரம் இருக்கும், பில்லி சோனி இருக்கும். ஊர் ஃபுல்லா எந்தெந்த கோயில்ல பாடம் போடுறாங்களோ அங்க பாடம் போடுவாங்க. யாரெல்லாம் சீட்டு கட்டுறாங்களோ சீட்டு கட்டுவாங்க. மசூதியில் போய் மந்திரிச்சு சீட்டு கட்டி வருவாங்க. 6ஆம் பாவம் பலம் பெற்று லக்கணம் கெட்டு இருந்தா. இப்ப 6ஆம் பாவம் கெட்டு லக்ன பாவம் பலம் பெற்று இருந்தா இந்த சொன்னதை எதையுமே தொட முடியாது. அவனுக்கு எதிரியே கிடையாது, நோய் இருக்காது, கடன் இருக்காது, மந்திர தந்திரம் மாயச்சாரம் எதுவுமே இருக்காது. இப்படி நான் ஒரு 100 மீட்டிங்ல சொல்லிருப்பேங்க. ஒரு தம்பி அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்த தம்பி நல்லா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுகர்நாடியில கத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். என்னமோ அவர் கொஞ்சம் வாய் கூச்ச மாட்டேங்குது. அதை மாத்தி 6ஆம் பாவத்தை பத்தி நான் பேசணும்னு சொல்லி இப்ப நான் என்ன சொன்னேன் இதைத்தான் பேசினார். ஆனா அது சுகர்நாடி சொல்லல. நானும் தான் அந்த மேடையில இருந்தா ஐயா சபரிராஜன் ஐயாவும் தான் இருந்தார். நாம என்ன சொல்றோமே இதைத்தான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாருங்க. அதே போல இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன். தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டம் மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லாவே எங்க சுகர்நாடியில ஜோதிட மாணவர் இருக்கிறாங்க. உங்களுக்கு இதை எடுத்து காட்டுற பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் போட்டிருக்கிறார், இங்க சுகர்நாடி ஜோதிடம் பார்க்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு யூடியூப்ல எடுத்து காமிக்கிறேன். அதை என் மாணவர் ஒருத்தர் பார்த்துட்டு எங்களுக்கு நாங்க சுகர்நாடி குழுன்னு வச்சுக்கிறோம், அந்த குழுல போட்டு விட்டார். நான் சொன்னேன் சுகர்நாடி முறையில எல்லாமே கத்துக்கிட்டு சொல்லிட்டோம் அப்படின்ட்டேன். உலகம் ஃபுல்லாவே எங்க சுகர்நாடியில மாணவர் இருக்கிறாங்க. எங்களுக்கு கனடாவில் இருக்கிறார், நேற்று கூட பேசினார், எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. அப்ப சுகர்நாடி முறையில ஆணித்தரமா ஒரு பலனை தீர்க்கமா சொல்லலாம்.
அது சுகநாடின்னு சொன்னாலும் சரிங்க, சுகநாடி இல்லைன்னு சொன்னாலும் சரி. இப்ப ஒரு ஜாதகத்துல லக்ன பாவம் பலம் பெற்று 6ஆம் பாவம் பலவீனப்பட்டு இருக்கணும். உதாரணமா சொல்றேன்னே, ஓம் உலகநாதன் ஒருத்தர் ஐயா இருக்கிறார், ஈரோட்டுக்காரரு, அகில உலக ஜோதி சங்கம். அவர் சென்னையில வடபழனியில ரவும் போட்டு ஜாதகம் பார்க்குறாரு. நான் அங்கேயே போயிருந்தேன். அது இல்லாத ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கருத்தரங்கத்தில் பேசும்போது என்னை பக்கத்தில் வச்சு பேசுவார். அவர் ஜாதகம் எனக்கு முழுசா தெரியும். அவர் துலா லக்னம், 4ல் குரு நீசம், 6ஆம் அதிபதி நீசம், 6ல் சுக்கிரன் உச்சம், 7ல் சூரியன் உச்சம், 10ல் சந்திரன் உச்சம். அப்ப இது பாருங்க, அவருக்கு 6ஆம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு, லக்னம் அதிபதி உச்சம் பெற்றுருச்சு. ஓம் உலகநாத ஐயா முன்னாடி அவருடைய இடத்துல யார் ஜோதிடம் பார்த்தாலும் 1 கிலோமீட்டருக்கு ஜோதிடம் பார்த்தா அன்றாட ஜோதிடம் பார்த்து ஜீவனம் பண்றது கஷ்டமாயிருவான். அவர்கிட்ட போய் நிக்க முடியாது. இன்ன வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. அப்ப 6ஆம் அதிபதி நேசமாயிருச்சு அவருக்கு. அவர் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு திரும்ப வாங்குறாரு? 1,25,000 வாங்குறாரு. என்ன ஏதாவது ஒரு மேடையை பார்த்து பக்கத்துல உட்காராச்சு, தம்பி விஜயன் நான் ஒரு ஜாதகம் 1,20,000 வாங்குறேங்கிறார். நீங்க 1,20,000 1.25 கோடி கூட வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி நேசமாயிருச்சு, 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றுருச்சு, லக்னாதிபதி உச்சம் பெற்றுருச்சு. அப்ப அவர் சொல்றதுதான், அவர் என்ன சொன்னாலும் சொல்றதுதான் நடக்கும். என்ன சொன்னாலும் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் நடக்கும். அப்ப 6ஆம் அதிபதி நேசம் ஆகணும், லக்னாதிபதி பலம் பெறணும். அப்ப நமக்கு நோய் இருக்காது, கடன் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது, நம்ம மந்திர தந்திரம் பாடங்களை போட வேண்டாம், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இதுதாங்க எங்க சுகநாடியோடைய தீர்க்கமான விதி. இதை எடுத்து அந்த தம்பி மாத்தி சொல்லிட்டான். சுகநாடின்னு சொன்னாலும் சரி, இல்ல பொதுவா 6ஆம் பாவத்தை பத்தி சொல்லலாம், 12 பாவத்து இந்த மாதிரி எடுத்து சொல்லலாங்க. எடுத்து சொன்னா அழகா இருக்கும். சுகநாடியில ஜோதிடம் 100% வரும் அப்படிங்கிறது தான் எங்க சுகநாடி விதி. அப்ப இந்த ஜாதகத்துல லக்னம் கெட்டு போச்சு, 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் கெட்டு போச்சு, 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் கெட்டு போச்சு, தொழில் எதுவும் இல்லாத போயிடுச்சு, பூர்வீக புண்ணியத்தை பாருங்க. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டோம்னா ஒரு 10 செகண்ட் இல்லைன்னா 20 செகண்டுக்குள்ள இப்படி பார்க்கணும்னா என்னென்ன கிரகம் பலம் பெற்றிருக்குது, என்னென்ன கிரகம் பலவீனம் பெற்றிருக்குது, இப்படித்தான் ஆய்வு பண்ணணும். உங்களுக்கு பலம் பெற்ற கிரகம் எது, பலவீனப்பட்ட கிரகம் எது, இப்படி பார்க்கும்போது 12 பாவத்துல 6ஆம் பாவம் தான் பலவீனப்பட்டு கெட்டிருக்கணும். அப்ப நான் பலம் பெறதுக்கு மட்டும் விதிமுறை சொல்ற பாருங்க. பலம் பெறக்கூடியதுக்கு லக்கண புள்ளி வச்சு லக்கணாதிபதி ராசியாதிபதி சொல்ற பாருங்க. எப்பவுமே லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி. ஒரு ராசியில 30 பாகை இருக்கும். முதல்ல ஒரு பாகை விட்டுடணும், இந்த ஒரு பாகை விட்டுடணும். இங்க 0 to 1, இங்க 29 30 விட்டுட்டு நடுவுல நல்ல இடத்துல நிக்கணும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திர நடுவுல நல்ல இடத்துல நிக்கணும். இந்த 30 பாகையிலையுமே மிருத்வி பாகைன்னு இருக்குது. ஒவ்வொரு ராசியிலையும் மிருத்வி பாகைன்னு இருக்குது. அந்த மிருத்வி பாகையும் தொடக்கூடாது. அப்ப மிருத்வி பாகை எப்படி எடுக்கிறது, என்ன பண்றதுன்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதம் மிருத்வி பாகை இருக்கும். நான் சொல்ற பாருங்க, பரணி 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்குந்தா அது அமிஸ்தல் எங்க இருக்கும்? கன்னியில இருக்கும். இப்ப ராசியில உள்ள கிரகம் அது அமிஸ்தல கன்னியில இருந்தா 6 8 வருதுங்களா? பரணி 4ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்குது, அது அமிஸ்தல் எங்க இருக்கும்? அப்ப இது 1 8 வந்துடும், அது 1 6 வந்துடும். ராசியில உள்ள கிரகமும் ராசியில உள்ள கிரகம் உதாரணமா சொல்லணும்னா, உதாரணமா சூரியனை வச்சுக்கலாம். மேசத்துல பரணி 2 இருக்குது, கன்னியில அமிஸ்தல அது 6 8 மிருத்வி பாகை. பரணி 4ஆம் பாதத்துல இருக்குது சூரியன், மேசத்துலக்கும் இங்க விருச்சகத்துலக்கும் இது 6 8. இதுதான் மிருத்வி பாகை. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி கிரகம் இருக்குது. இப்படி இருந்தா மிருத்வி பாகை. அதை நான் ஒவ்வொரு நட்சத்திரமும் கூட சொல்லுவேன், ஆனா இருந்தாலும் அது ரொம்ப டைம் ஆகும். இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள், புது பேச்சாளர்கள், ஜோதிடர்கள் வந்துக்கிறாங்க. அதெல்லாம் ரத்தன சுருக்கமா கொஞ்சமா சொல்லி அவங்களுக்கு வெளியிடுறேன். ராசியில் உள்ள கிரகம் நவம் 1 6 1 8 இருந்தா அது மிருத்வி பாகை. அந்த மிருத்வி பாகையில இந்த கிரகம் இருந்தாலும் பலன் வந்துடும். அப்ப 3 பாயிண்ட் வந்துச்சு ஒரே ராசியில. சரிங்க, அடுத்தது ஒரு கிரக ராசியில ஒரு இடத்துல நிற்கும். அசுவினி 1ஆம் பாதத்துல
பரணி 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடாது. அது இருந்தா கெட்டு போயிடும். அப்ப இது ஏன் கெடுது அப்படின்னா, அசுனி 1ஆம் பாதம்னா கண்டாத நட்சத்திரத்துக்கு போவான். அசுனி 2ஆம் பாதம்னா அது ரிஷ்பத்தில் நீசமா போகும். பரணி 2ஆம் பாதம்னா கன்னியில நீசமாயிருவாரு சுக்கிரன். நீங்க பரணி நட்சத்திரத்துல 9 கோள்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது சுக்கிரனா மாறிக்கும். சுக்கிரனுடைய தன்மை தான் கொடுக்கும். இப்ப இதெல்லாம் பலவீனப்படுறதுக்கு, இந்த பலவீனப்படுறது இடம் இல்லாமல் நல்ல இடத்துல இருந்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி அவர் நின்ற நட்சத்திர கேந்திர திரிகோணத்துல ஆட்சி வச்சு நட்பு பெற்றா அது பலம் பெறும். லக்னம் புள்ளியா இருந்தாலும் சரி, லக்னம் ஒரு கிரகம், லக்னம் ஒரு நட்சத்திரம் நிற்கும் இல்லையா, அந்த லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியா இருந்தாலும் சரி, ராசி நின்ற நட்சத்திராதிபதியா இருந்தாலும் சரி, நாம சொல்லக்கூடிய பலவீனமான இடத்துல இல்லாம பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் ஆளுமை திரைப்படைத்தவன். முதல்ல லக்னம் பலமா இருக்கணுங்க, லக்னாதிபதி பலமா இருக்கணும், ராசியாதிபதி பலமா இருக்கணும். அப்பதான் அவன் ஆளுமை திறமை படைச்சவன். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்வாங்க. அது கெடாம பார்த்துக்கணும். இது போல 12 பாவத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு செகண்ட் தான், அதிகமெல்லாம் வேண்டாம். 2ஆம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்குதான்னு பாருங்க. 2ஆம் பாவத்துல கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றிருந்தா வாய் ஊமை பேச மாட்டான். 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றிருந்தா ஆனா இருந்தாலும் வீரியம் இல்லை, பொண்ணா இருந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணாதுங்க. இப்படி 12 பாவத்தையும் ஒரு செகண்ட்ல பார்த்துக்கணும். நான் இப்படி பார்த்துட்டு 10ஆம் பாவத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு தொழில் உலகத்துல ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் கிடைக்குதுன்னா 10ஆம் பாவம் தான். இந்த KFCன்னு ஒரு சிக்கன் KFC அமெரிக்காவில் கண்டுபிடிச்சார் ஒருத்தர். 60 வயசு ஆறு வரைக்கும் அதை முயற்சி பண்ணி 10 தரம் தோல்வி அடைஞ்சு 10 தரம் சூசைட் பண்ண போயிட்டாராம். அப்புறமேல எங்க ஐயா கணேசன் ஐயா மாரி, எங்க ஐயா சௌரியாசன் ஐயா மாரி நண்பர்கள் கூப்பிட்டு உதவி பண்ணி இன்னைக்கு உலகில் நம்பர் 1 தொழில் அதிபர் அவரு. இந்தியாவினுடைய ஒரு வருஷத்தினுடைய CST வரி பணம் 4 நாளைக்கு படிச்சாங்க நம்ம லேடிஸ், அந்த அம்மா நிர்மலா சீதாராமன். 22 லட்சம் கோடி வருமானம். 2025-26 வருமானம் CSTல ஒரு பக்கம் வரியை குறைச்சி ஒரு பக்கம் வரி ஏற்றி வருமானம் மொத்தம் 22 லட்சம் கோடி இந்தியாவுக்கு. ஆனா அந்த KCF ஒரு சிக்கனுக்கு இல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் கோடி வருமானம். உலகில நம்பர் 1 கம்பெனில அந்த இடம் இருக்குது. இன்னைக்கு எந்த நாடு சம்பாதிக்க அவ்வளவு பணம் சம்பாதிக்குது. எங்க சேலத்துல 5-6 கடை இருக்குது, உலகம் ஃபுல்லா இருக்குது. அவருக்கு அந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குது. அப்ப உலகம் ஃபுல்லா பாரிஸ். அப்ப அவருக்கு 10ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்திருப்பார். அதே போலங்க இந்த சிக்கன், மட்டன், பிரியாணி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் பாருங்க கறி கடை வச்சிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ். மீன் கடை ஃபேமஸ். இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறதா அந்த கிரக நிலை வரும்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு கால இருக்கணுமா. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு கால இருந்து சனியோ செவ்வாயோ அந்த கிரகத்தை பார்த்தா இந்த கசாப்பு கடை, பிரியாணி, சிக்கன், மட்டன் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு எப்பவுமே 10ஆம் பாவம் தாங்க ஒரு தொழில் அதிபர் ஆகிறது, உலகம் ஃபுல்லா பேர் பெறதுக்கு அந்த தொழில் தான். இப்ப நம்மளுடைய தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறக்கும் போது சாப்பாடு கிடையாது, வளரும் போது சாப்பாடு கிடையாது. 40 வயசு வரைக்கும் சோத்துக்கு சாத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுசா நான் படிச்சிருக்கிறேன், சும்மாலாம் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் கூட பிறந்தீங்க நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சக்கரபாணி ஒண்ணு தானே, அண்ணன் ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு. எம்ஜிஆருக்கு 3 பேர் பிறந்தாங்க. ஒரு பொண்ணு, எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பொண்ணு. கும்பகோணத்துல இலங்கையிலேருந்து இறங்கி கும்பகோணத்துல பட்டு பாத்திரம் நடக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் எம்ஜிஆர் அம்மா சத்யா அவங்க ஜீவனம் அங்கிருந்து எடுத்து சோறு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த பொண்ணு குழந்தை உணவு சாப்பிட சத்து குறைபாடால தான் இறந்துருச்சு. அது எம்ஜிஆரே எழுதியிருக்கிறார். அது மேலே எம்ஜிஆர் பழைய சாதனை கொடுப்பாங்க, சக்கரபாணி ஊட்டுறாரு, தட்டி விட்டாரு. எம்ஜிஆர் ஒரு நாள் கீழே விழுந்துருச்சு, மண்ணுப்படாமல் எடுத்து உனக்கு நாளைக்கு சுறுசோடு ஓட்டுன்னு சொல்லி
சக்கரபாணி அண்ணன் எம்ஜிஆர் கூட்டினார். ஏன்னா சக்கரபாணி ஒரு 12 வயசு பையன், எம்ஜிஆர் ஒரு 5-6 வயசு பையன், விவரம் தெரியாது. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முழுசா படிச்சிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு உலகத்துக்கு எம்ஜிஆர் எல்லாமே தெரியும். ஏன் தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் வரனா நான் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டாடுறேன், நான் காமராஜர் ஆட்சி கொண்டாடுறேன் சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது யாரு? இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது காரணம் தொழில். அவருடைய தொழில் தான் இந்த அளவுக்கு ஃபேமஸ். அப்ப 10ஆம் பாவம் தான் நமக்கு நல்லா இருக்கணும். சரி, ஆமா, எம்ஜிஆர் கண்கண்ட தெய்வம். நாங்களும் எம்ஜிஆர் ரசிகர் நாங்க எல்லாமே கண்கண்ட தெய்வம். அப்ப அந்த எம்ஜிஆருக்கு அந்த புகழை கொடுத்தது 10ஆம் பாவம். சரி, இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறார். அவர் மகாராஷ்டிராவில் பிறந்து கர்நாடகத்தில் வளர்ந்து தமிழ்நாட்டில் தான் ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு தங்க காசு வாங்குறார். அவரே சொன்னதுதான். இப்ப அவருக்குமே பாருங்க இந்த 10ஆம் பாவம் தான் அவ்வளவு பவர். அந்த அவர் வந்து சிம்ம லக்கணம். நானும் கணேசனையும் பேசுவான். சிம்ம லக்கணம் அவரு. 10ஆம் பாவத்து அதிபதி யாரு? 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரனும் சுக்கிரனும் டாப்பா இருக்கிறாங்க. அவரு அந்த ரஜினிகாந்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6ல சுயசாரம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன் 5ல திரிகோணத்துல. அப்ப அவருக்கு அந்த தொழில் தான் பலம். அடுத்து இன்னொன்னு சொல்ற ரகசியம், எங்க நண்பர் நம்ம ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி இன்னொரு ரகசியம் சொல்ல பாருங்க. இந்த ஆடல் பாடல் சினிமா தான். சினிமா மட்டும் இல்லைங்க, ஈரோட்டில் சனி ஒளிக இல்ல குரு ஒளிக சனி வாழ்க குணசேகரன் ஒருத்தங்கிறார். நான் சொன்னேன் ரஜினிகாந்த் பத்தி தான் பேசுற இடத்துல, ரஜினிகாந்துக்கு 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு இருக்குது, அதனாலதான் சினிமா நடிக்க வந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த குரு ஒளிக சனி வாழ்க குணசேகரன் மேடையில் எழுந்திரிச்சு கேட்டார், 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் சினிமா வந்துச்சு, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தருக்கு கிரகம் தான் எப்படி என்ன சொல்றீங்கன்னாரு. நான் உடனே சொன்னேன், கூத்தாடிருப்பாங்க யாரு? ஆமாங்க, கூத்தாடிருப்பாங்க. கூத்து எப்ப வந்துச்சுன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. ஒரு ஜாதகனுக்கு 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் ராகு தொடர்பு இருந்தா கூத்தாடுவான். அன்றைய கூத்தாடிதான் இன்னைக்கு சினிமா நடிகர். அவ்வளவுதான். அந்த அந்த குணசேகரன் அமைதியா உட்காந்துட்டார். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களை தான் நம்ம எடுக்கணும். 3, 9, 10 ராகு தொடர்பு இருந்தா கூத்தாடி சினிமா நடிப்பாங்க. அப்ப லக்கண புள்ளி, உங்களுக்கு லக்கண புள்ளி பார்த்தீங்கன்னா இப்ப சொல்றேன், இவருக்கு ஒரு அதிசயமான ஒரு செய்தி சொல்றேன். இவர் ரவிச்சந்திரனுக்கு லக்கணம் நவம்ச லக்கணம் 1, 3 இருந்தா அவங்களுக்கு கையிலலாம் ஆடுங்க. லக்கண புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, லக்கண புள்ளி. அவர் வந்து என்ன லக்கணம்? ரஜினிகாந்த் சிம்ம லக்கணம். பாருங்க, ஏதாவது ஒரு ஜாதகம் சிம்ம லக்கணம், புஷ்கர லக்கண புள்ளி பூரா 3ஆம் பாவம். அப்ப லக்கணம் ராசியும் அம்சமும் 1, 3. அதோட ஸ்டைல தான், கையில தானே ஸ்டைல, அப்படி சிகரெட்ல 10 வச்சு போடுறது பிடிக்கிறது. லக்கண புள்ளி ராசியிலையும் நவாம்சத்திலையும் 1, 3 இருந்தா இந்த கை கால அவங்களுக்கு வேலை செய்யும். ஸ்டைல் அவங்களுக்கு உயர்ந்த இடத்து தூக்கிட்டு போகும். அவங்க கூட 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ராகு சம்பந்தப்பட்ட சினிமால ஸ்டார்ட். ரஜினிகாந்த் ஜாதகம் அப்படி இருக்குது. அப்ப இந்த மாதிரி நீங்க நான்லாம் ஜோதிஷத்துல ஆராய்ச்சி பண்ணி தான் ஜோசியம் சொல்லுவான். இந்த கோச்சார கிரகங்களை தொடரதில்ல, மேடையில வந்து ஆட்டம் பாட்டம் போட்டு 1 மணி நேரம் பேசுறாங்க, டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. எனக்கு MM சிஸ்டம் முகந்தன் முரளி நான் என்ன டாக்டர் பட்டம் சொல்லிதான் அனுப்பிச்சாரு. ஐயா எனக்கு டாக்டர் பட்டமே வேண்டாம். எதுக்கு டாக்டர் பட்டம்? எம்ஜிஆர் ஒரு படம் நடிச்சார், ஒரு பையன் ஆசிரியரா போவான். அது எம்ஜிஆர் வந்து டில் மாஸ்டர் தான். எங்க டில் மாஸ்டர் நம்பர் 1 சொல்லி தருவாரு. எங்க மாஸ்டருக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லைப்பாரு. அப்படி ஒரு துறை எடுத்தீங்கன்னா அந்த துறையில 100% தெளிவா சொல்லணும். அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். 27 நட்சத்திரத்துல ரவிச்சந்திரன் ஐயா வந்து ஒரு நட்சத்திரம் எனக்கு வரவே இல்லை, விசாகம் வரவே இல்லை, 6 வருஷம் நான் தொடர்ந்து கத்தான். அப்படி கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா நியாயமா இது நாட்டுல? 6 வருஷம் கழிச்சு விசாக நட்சத்திரத்தை பிடிச்சிக்கிட்டாருன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை ஆய்வு பண்ணும்போது
நீங்க டாக்டர் பட்டம் வாங்கினா சோதனத்துல 2000 கேள்வி கேட்ட பதில் சொல்லணும். நீங்க கேள்வி பதில் சொல்றீங்களா? ஆட்டம் போடுறீங்க, டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறீங்க சொல்றீங்களா? 1 மணி நேரம் மேடையில கைத்தட்டுற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நல்லா காமெடி பண்றீங்க. ஆனா ஜோதிடம் அது அல்ல. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பொம்மை ஆட்டம் மேல ஆடும், காத்துக்கு கீழே கிடக்கிற குப்பை கோபுரத்துக்கு போவான். ஆனா கோபுரமாக எப்படி நிற்கும்? நீங்க நிலையா ஆராய்ச்சி பண்ணணும். ஜோதிடத்தில் நிறைய கருத்து இருக்குதுங்க, விதிகள் நிறைய இருக்குது. அப்ப அதெல்லாம் விதிகள்லாம் எதுவுமே இல்லாம மக்களை கவர் பண்றது, டாக்டர் பட்டம் வாங்கிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரம் பொத்துன்னு உழுந்துரும். நான் உண்மை சொல்றேன். அப்ப லக்னம் அஷ்டவர்க்கு பரல போடும்போது ராகு எதுக்கு பரல கிடையாது. 7 கிரகத்துக்கு பரல, லக்னத்துக்கு பரல. லக்னம் உயிரோட்டம், லக்னமும் பரல கொடுக்கும். அப்ப லக்னம் பரல கொடுக்குதுன்னா லக்னம் உயிரோட்டம் தான், அது ஒரு கிரகம். அதுதான் நம்ம ஜீவன், நம்ம உயிர், நம்மளுடைய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா என்ன சொல்லுது? லக்ன ராசியில் இருக்கிற ஆத்மா 1, 3ஆக இருந்தா கை கால ஆடும் ஸ்டைல் பண்ணுவான்னு சொல்லுது ஆத்மா. அந்த லக்ன புள்ளி 1 6ஆகவும் 1 8ஆகவும் இருந்தா எது ஆடாது, செத்த பணம் மாதிரி கிடக்கும். அதுதான் சரீரங்கிறான். அப்ப இந்த மாதிரி நீங்க லக்னத்துக்கு எவ்வளவு ஒரு பலன் எடுக்கலாம், 9 கோள்களும் எவ்வளவு பலன் எடுக்கலாம், ஒவ்வொரு திசாபுத்திக்கும் பலன் எடுக்கலாம். நீங்க பொதுவா நான் சொல்றாங்க, ராகு திசை சுக்கிரன் புத்தி வேலை செய்யாது. அது எப்படி இருந்தாலும் சரிங்க, ராகு திசை சுக்கிரன் புத்தி வேலை செய்யாது, சுக்கிரன் திசை ராகு புத்தி வேலை செய்யாது. அடுத்தது ஒரு கிரகம் ஒரு வேதகன் காலம் நிக்குது. இப்ப 100 ஆண்டு காலமாவே வேதகனை எழுதி வச்சுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வேதகனுக்கு அவ்வளவுதான் பலன் சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்ப செவ்வாய்க்கு வேதகன் யாரு? புதனுக்கு வேதகன் யாரு? செவ்வாய். அப்ப புதன் போய் செவ்வாய் காலில் கூடாது, செவ்வாய் போய் புதன் காலில் கூடாது, இவ்வளவுதாங்க. ஆனா இதுக்கு விதிவிலக்கு உண்டு. எங்க சுகர்நாடி நான் சொல்றேன் 100 மீட்டர்ல செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குதா, அந்த புதன் கெட்டு போயிடணும். அப்ப டாப்பா செவ்வாய் திசை வேலை செய்யும். புதன் செவ்வாய் காலில் இருக்குதா, செவ்வாய் கெட்டு போயிடணும், டாப்பா வேலை செய்யும். கிட்டு ராஜயோகம். நீங்க வேதகனே பேசாதீங்க. வேதகனுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஒரு கிரக சூரியனுக்கு வேதகன் யாரு? சுக்கிரன். மீன லக்கணம் சூரியன் போய் 6 கூடனா வராரு, சுக்கிரன் காலில் நிக்கிறாரு, சுக்கிரன் கெட்டு போச்சு, டாப்பா இருப்பான் அந்த ஜாதகன். இருக்கிறாங்க, யூடியூப்லயும் பேசியிருக்காரு, யாருன்னு கூட சொல்லுவேன் நான். அந்த ஆள டாப்பா இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேதகன் ஒரு கிரகம் வேதங்கால் அது விதிவிலக்கு எங்க சுகர்நாட்டில் சொல்லிருக்கிறோம். மற்ற முறையில மற்ற மேடையில டாக்டர் பட்டம் வாங்கின யாரும் சொல்லிருக்கிறாங்களா? சொல்லல. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. இந்த மாதிரி ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆய்வு பண்ணி ஜோசியம் சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் ஜோசியம் சொல்றது எங்க சுகர்நாடி. அதனாலதான் நாங்க சுகர்நாடியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். நாமக்கல் மாவட்டத்துல சத்திகுருன்னு அந்த சங்க தலைவர் இருக்கிறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் ஒரே ஒரு முறை சுகர்நாடி மட்டும் கையில் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லுவார். மாதம் நான் இங்கல்ல எங்கனாலும் சுகர்நாடிகளை தான் 1000 விதிமுறைகளை சொல்லி ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கு, ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் சொல்றவங்களுக்கும் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான விதிமுறையை நான் சொல்லி கொடுப்பேன் யூடியூப் வழியா. என்னுடைய விதிமுறையை நோட்டு போட்டு இப்படி எழுதி அவங்களே இன்னைக்கு வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, சந்தோஷம், அப்படியே பாருங்க அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஜோதிடம்னா ஒரு மீட்டிங்கில் 10 விதி 20 விதியை மக்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களும் ஜோதிடம் நல்லா சொல்லுங்க, மக்களும் தெளிவா சொல்லட்டும்னு சொல்லி நிறைய முறை சொல்றோம். இந்த பட்டம் பதவி டாக்டர் பட்டம் ஆடம்பரம் இதெல்லாம் குறைச்சிக்கிங்க, எல்லாமே குறைச்சிக்கணும், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த 9வது கருத்தரங்கத்துல சேலம் ஜெயலாம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துல 9வது கருத்தரங்கத்துல சுகநாடி பேசுறதுக்கு அழைச்ச சங்க தலைவர் செயலாளர் எங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் இன்றைக்கு நிறைய ஜோதிட பேராசிரியர் ஜோதிட ஆசான்கள் நிறைய வந்திருக்கிறதுனால எல்லாம் 1 மணி நேரம் பேசுவோம். எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நான் வழிவிடுறேன். என்னுடைய பேச்சு இதுவரை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாள். இந்த தொழில் நம்மளுடைய 10ஆம் பாவம் எப்படி இருக்கணும்,
அந்த தொழிலுக்குரிய கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், அந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருந்த நட்சத்திர கால் எப்படி இருக்கணும், இருந்தா நீங்க வாழ்க்கையை எப்படி மேல வரலாம்னு சொல்லிட்டு உலகளாவிய தொழில் அதிபர்களோட, தமிழகத்துல இருந்த முன்னாள் முதல்வர்களோட கம்பேர் பண்ணி அவங்களுடைய வெற்றிக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க பால்காரரா, தறி ஓட்டுறவரா, விவசாயம் பண்றவரா, ஹோட்டல் கணக்காரரா, உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணணும். ஐயா சொன்னதுல இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலினுடைய உச்சத்தை அடைய வேண்டும். அதான் உண்மை. உச்சத்தை அடைவதற்கு ஐயா நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துல தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை உங்களின் சார்பாக ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி.